தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் ஒரு டைனமிக் சேஞ்ச், அதாவது ஒரு சிஸ்டத்தில், ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். மாற்றம் வேண்டும்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும். 2 திராவிட கட்சிகளும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு விட்டார்கள். ஒரு மாற்றம் வேணும், அது அரசியல் மாற்றம் வேண்டும். அந்த அரசியல் மாற்றம் மூலமாக சமுதாய மாற்றம் வேண்டும், பொருளாதார மாற்றம் வேண்டும் என்று மக்களே தீர்மானித்து ஒரு ஆட்சியை அமைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார். இந்த தேர்தல் வெற்றி ஏனைய மாநிலத்தில் உள்ள அரசியலை சற்று உற்றுநோக்க தூண்டியிருக்கிறது. காரணம், யாராவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி வந்திருக்கிறார் என்பதுதானே வரலாறு. எல்லா அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் அரிதாக தோன்றி பல நன்மைகளையும் புதுமைகளையும் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி அரசியலில் குறையோடி போன இந்த ஊழலே ஒழிக்க முடியாது என்று முடிவு கட்டி கைவிட்ட நேரத்தில் 30 நாட்களில் ஊழலை ஒழிக்க நான் பாடுபடுவேன் என்று சொல்லி சற்றேறக்குரிய 100 நாட்களுக்குள் ஊழல் வெகுவாக முழுமையாக ஒழிப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். நான் மட்டும் எடுத்தால் பத்தாது, மக்களே, நீங்கள்தான் என்னை அரியணையில் முதலமைச்சராக அமர வைத்தீர்கள். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், இணைந்து செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க முடியும், ஒழித்து காட்டுவோம் என்று ஒரு பாசிட்டிவான உறுதிமொழியை, ஒரு பொலிட்டிக்கல் வில், ஒரு அரசியல் தனித்துவமை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இந்த 100 நாட்களில் தமிழகத்தில் ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட், ஒரு பிரமிக்க வைக்க, ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒரு நிர்வாகத்தை மாற்றி, ஒரு கட்டமைப்பை மாற்றி பிரமிக்க வைக்கிறது. இதைத்தான் மற்ற மாநிலத்தில் மக்களும் வாக்காளர்களும் உற்று நோக்கிறார்கள். இந்த தருணத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஆகா, இன்றைய திருநாட்டில் அரசியல் தலைவர்களில் ஒரு அரசியல் மாற்றத்தை, அந்த அரசியல் மாற்றத்தினால் ஒரு சமூக மாற்றத்தை, அந்த சமூக மாற்றத்தினால் ஒரு பொருளாதார மாற்றத்தை, அந்த பொருளாதார மாற்றத்தினால் ஒரு இந்தியாவை வளர்ச்சி பாதையில், விஞ்ஞான ரீதியில், புதிய பரிணாமத்தில் திறமையான, நேர்த்தியான ஒரு அரசியலை, நேர்மையான ஒரு அரசியலை கொண்டு மாற்ற முடியும். அதற்கு தமிழக முதலமைச்சர், இப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறாரே என்று மக்கள் நினைக்க தோன்றியிருக்கிறார்கள். 2014க்கு முன்னால் இந்தியாவில் அப்பொழுது குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களை நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு, இவர் ஏன் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்திய பிரதமராக அவர் அபரிதமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். இப்பொழுது 2029 வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு 100 நாட்களில் தமிழகத்தை ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் மாதிரி கொண்டு வந்துட்டாரே, ஒரு நேர்மையான, அதாவது ஒரு அரசியலை மாற்றம் கொண்டு வருவேன் என்று சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக கிராஸ் ரூட்டிலிருந்து ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழலில் நீங்களும் வாங்கக்கூடாது, மக்களும் கொடுக்கக்கூடாது, நான் முதலமைச்சர், நானும் மக்கள் பணத்தை தொட மாட்டேன், எங்கள் கட்சிக்காரரும் தொட மாட்டாங்க, எங்கள் அமைச்சரையும் தொட மாட்டாங்கிறான்னு திருப்பி 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 அவர் சொல்கிறத பார்த்தா சரி, அதனால தான் இவர் இளமையாக இருக்கும்போதும் அண்ணாஹாசரை ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லும்போது ஓடோடி போய்
அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றாரோ அப்போ அவருக்கு இளமையிலிருந்தே அந்த ஜீனிலேருந்தே நாட்டுக்கு நல்லதை பண்ணணும், அந்த நல்லதை பண்ணுறது மாற்றத்தை பண்ணணும், அந்த மாற்றம் ஊழலில்லாத ஒரு ஆட்சியாக இருக்கணும்னு அவர் அங்கங்கே ஏங்கி இருந்துருக்கார். யாராவது செஞ்சுருவாங்களா அப்படின்னு தான் அண்ணா ஆசிரியர் போன்ற பொதுக்கூட்டங்களை ஓடோடி போய் கலந்துக்கிட்டார். அதை இப்போ பார்க்கும்பொழுது இவருக்கு ஒரு தாகம், ஒரு வேட்கை இருந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மனசாட்சி உள்ள ஆட்சி, ஒரு பாசாங்க காட்டாத ஆட்சி, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்காக உழைத்து அதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ரொம்ப சிம்பிளாக அலட்டிக்காமல் மக்கள்கிட்ட உண்மையை மட்டும் பேசி யதார்த்த மொழியில் பேசி மக்களை கவர்ந்து மக்களே ஒன்று திரண்டு மாராசா விஜய் எங்களுக்கு நீ தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி மக்களே முடிவு பண்ணி மக்களே தேர்ந்தெடுத்தது தான் இந்த 2026 தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி. இப்போது இவரை ஏன் நம்ம இந்தியத்துடைய பிரதமராக ஆக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலத்திலையும் அப்படி ஒரு சிக்னல் தெரிகிற மாதிரி தெரியும். இதுக்கு என்ன காரணம்? அன்று விவேகானந்தர் சொன்ன அந்த பொன்மொழிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒவ்வொரு ஊரிலும் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். விஜய் சார் அவர்கள் 100 இளைஞர்கள் மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் என்னோடு இருங்கள், நானும் நீங்களும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்கான ஆட்சியை, மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சியை, நேர்த்தியான வழியில் ஊழல் இல்லாத ஆட்சியை நாம் செய்து கொடுப்போம், செய்து காட்டுவோம், உண்டாக்குவோம் என்று அறைகோல் எடுக்கிறார். அதை பிரகடனப்படுத்தி சொல்லளவில் விட்டுவிடாமல் அதற்கு முழுமையான செயல் வடிவம் கொடுத்து அதை 100 நாட்கள் ஆட்சியில் தன்னுடைய ஆட்சியில் நிரூபித்து காட்டிருக்கிறார். அதை மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வரும் காலங்களில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம், அந்த மாற்றம் எழுச்சியான மாற்றம், அந்த மாற்றம் மக்களுக்கு திருப்தி அடையக்கூடிய மாற்றத்தை மக்களோடு சேர்ந்து உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கியிருக்கிறது. தமிழக மக்கள் தான், தமிழக வாக்காளர்கள் தான் அதை உண்டாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல மற்ற மாநிலத்தில் உள்ள மக்களும் இப்பொழுது அந்த திசையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். எனவே 2029 நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் இருந்து ஒரு நல்ல தலைவரை மற்ற மாநிலத்தில் உள்ள மக்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை பாரத பிரதமராக ஏன் ஆக்கக்கூடாது என்ற முணுமுணுப்புகளும் எதிர்பார்ப்புகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடங்குகின்றது. அதற்கு முத்தாய்ப்பா போல தமிழக முதலமைச்சர் அவருடைய பார்வை, அவருடைய ட்ரெஸ் கோடு, அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவர் பேசுகின்ற அந்த சொற்பமான வார்த்தையாக இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக மனதில் ஆழ்ந்து உரைக்கின்ற வகையில், யோசிக்கின்ற வகையில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கின்றது. எல்லோரும் தமிழக மக்கள் எவ்வளவு திருப்தி அடைந்திருக்கின்றார்களோ அதை போல பிற மாநிலத்தில் மக்களும், ஏன் வெளிநாட்டில் உள்ள மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லதே நடக்கும், பார்ப்போம். நன்றி. வெற்றி நிச்சயம்.